மதிப்பிற்குரிய பெரியோர்களே, கல்வியாளர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்பு மாணவ செல்வங்களே, வணக்கம். இதுவரை நமது வலைக்களத்தில் உறுப்பினர்கள் ஆகிய அன்புடன் வேண்டிக் அன்பு மாணவ செல்வங்களே, அதாவது if கிளாஸஸ் மற்றும் if ஆகிய இந்த இரண்டின் பலதரப்பட்ட பயன்கள் எங்கெல்லாம் இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை முழுமையாக இந்த பகுதியில் பார்க்கிறோம். மிக முக்கியமான பகுதி. கவனமாக இந்த பாடத்தை கவனியுங்கள். ஆங்கில இலக்கணம் கண்டிஷனல் சென்டென்சஸ் பார்ட் 6, அதாவது பகுதி 6. வேரியஸ் யூசஸ் ஆஃப் if அண்ட் if clauses. if மற்றும் if clauses பலதரப்பட்ட பயன்கள். படக்காட்சி 191, நாள் 25/9/2023. பாருங்கள். Conditional sentences part 6 பகுதி 6. Various uses of if clauses and if. அதை ஏற்கனவே சொன்னோம். if அதாவது if clauses நிபந்தனை வாக்கியங்களில் if clauses நிபந்தனை வாக்கியங்கள் மற்றும் if இவற்றினுடைய பலதரப்பட்ட பயன்கள் யாவை என்பதை பாருங்கள். The uses of if clauses and if are many. They play major roles in the expression of condition, command, advice and request. இந்த நான்கிலும் இவர்கள் மிகுவாக இந்த if clauses-உம் if-உம் பயன்படுத்தப்படுகின்றன. நிபந்தனை, கட்டளை, வேண்டுகோள், அறிவுரை ஆகிய உரையாடல்களில் if clauses and if அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. பாருங்க, முதல்ல ஒண்ணு பாருங்க. Special uses of will, would and should in if clauses. அதாவது if clausesல நம்ம என்ன பயன்படுத்துவோம்னா simple present tense, simple past tense, past perfect. இதைத்தான் if clausesல நாம முறையாக பயன்படுத்தக்கூடிய simple present, simple past, past perfect. இதைத்தான் if clausesல conditional clausesல பயன்படுத்துறாங்க. ஆனா சில விதிவிலக்குகள் கொடுத்திருக்கிறார்கள். அந்த விதிவிலக்குகளின்படி இவர் என்னென்ன இந்த will, would, should இவற்றை if clauses பயன்படுத்தலாம். அதற்கான வரைமுறைகளை கூறுகிறார்கள். பாருங்கள். எந்தெந்த இடத்தில் அந்த சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு பதில் if clauses will, would, should பயன்படுத்தலாம். ஒன்னு பாருங்க. If you will or would is often used. அந்த இடத்துல if clauseல will அல்லது would எந்த இடத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அதாவது in polite request, அதாவது நாகரிகமான வேண்டுகோள், பணிவான polite request, பணிவான வேண்டுகோள், பணிவான வேண்டுகோள்ல if clauseல will அல்லது would பயன்படுத்தலாம். அதில் would பயன்படுத்துவது it is more polite. அதாவது ரொம்ப பணிவான வேண்டுகோளும் போது would பயன்படுத்துவது சிறந்தது. Polite request. In polite form, would is formed அப்படின்னா would is used. If you will or would wait a moment, I'll see if tomorrow is free. அதாவது request, kind request. கொஞ்ச நேரம் பண்ணி காத்திருந்தீங்கன்னா குமார் ஃப்ரீயா இருக்கானுன்னு பார்த்து வந்துடும். If you will or would wait a moment, I'll see if Kumar is free. சிறிது நேரமே வேண்டுகோள், அதாவது பணிவான வேண்டுகோள். If you will or would wait a moment, I'll see if Kumar is free. கொஞ்ச நேரமே காத்திருந்தா குமார் ஓய்வாக இருக்கிறானா என்பதை பார்த்து வருகிறேன். அடுத்து இன்னொன்று. I would be very grateful if you would help me now. நீ இப்பொழுது எனக்கு உதவி செய்தால் நான் உனக்கு மிக நன்றி உள்ளவனாக இருப்பேன்.
If you would, I say, I would be very grateful if you would help me now. அந்த இப்ளஸ் முன்னாடி வைக்கணும் பின்னாடி. எனக்கு நீ இப்பொழுது if you would help me now, I would be very grateful to you. நீ இப்பொழுது எனக்கு உதவி செய்தால் நான் உனக்கு மிக நன்றி உள்ளவனாக இருப்பேன். இது வந்து பொலைட் ரிக்வெஸ்ட், பணிவான வேண்டும். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க. If you would plus infinitive is often used alone when the request is one which would normally in the circumstances the speaker assumes that the person will comply as a matter of course. அதாவது இப்போ இஃப்ல வந்து இஃப் கிளாஸ் ஒன்று மெயின் கிளாஸ் ஒன்று ரெண்டு இருக்கிற மாதிரி தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வரோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அடுத்ததுல வந்து இந்த இஃப் கிளாஸ் வந்து ஒரு இன்ஃபினிட்டிவோடையே முடிச்சிடலாம். இஃப் கிளாஸ் மட்டும் வச்சு ஒரு கருத்தை சொல்லலாம். மெயின் கிளாஸ் இல்லாம தனி இஃப் கிளாஸ் வச்சு சொல்லலாம். அது எப்ப சொல்லலாம் அப்படின்னா அந்த ஸ்பீக்கர் வந்து ஹியரர் தான் சொல்லுவதை கேட்பார். ஹியரர் ஸ்பீக்கர் சொல்வதை கேட்பார் அல்லது ஹியரர் ஸ்பீக்கர் சொல்வதை செய்வார் என்ற நம்பிக்கை ஸ்பீக்கருக்கு இருக்கின்ற பொழுது இஃப் கிளாஸை மட்டும் இன்ஃபினிட்டிவ் இஃப் கிளாஸை மட்டும் பயன்படுத்தலாம். அங்க மெயின் கிளாஸ் தேவையில்லை பாருங்க. ஆனா நம்ம வழக்கத்தில் அதிகமா பயன்படுத்துறது இல்லை. If you would fill up this form, if you would fill up this form, இந்த படிவத்தை பூர்த்தி செய்து தருகிறீர்களா? அதாவது என்னங்க இந்த படிவத்தை பூர்த்தி செய்து தாருங்கள் என்று பணிவான வேண்டும். பொலைட் ரிக்வெஸ்ட். If you would fill up this form, இந்த படிவத்தை பூர்த்தி செய்து தருகிறீர்களா? அதாவது இந்த படிவத்தை பூர்த்தி செய்து தாருங்கள். இந்த படிவத்தை பூர்த்தி செய்து தாருங்கள். பணிவான வேண்டும். If you would fill up this form, if you would just sign the register, இந்த பதிவேட்டில் கையெழுத்திடுகிறீர்களா? வேண்டும். அதாவது பொலைட் ரிக்வெஸ்ட் போட்டு அதாவது ஒரு உணவு விடுதிக்கு சொல்றாங்க, அங்க சொல்றாங்க இந்த பதிவேட்டில் கையெழுத்திடுங்க. பணிவான இஃப் யூ வுட் ஜஸ்ட் சைன் த ரெஜிஸ்டர். அது அங்க பாருங்க இஃப் பிளஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு இன்ஃபினிட்டிவ் அவ்வளவுதான். அங்க மெயின் கிளாஸே கிடையாது. பார்த்துக்கோங்க. If you would fill up this form, வேண்டுகோள். If you would just sign the register, பதிவேட்டில் கையெழுத்திடுங்களா? வேண்டுகோள். அடுத்து மூன்றாவது பாருங்க. If you would put your address on the back of the check, பேங்க் கொண்டு செக்கை கொடுக்குறான் சார். அந்த if you would put your address on the back of the check, that is please put your sign on the back of the check. Please put your sign on the back of the. அதான் if you would put your address on the back of the check. அதே மாதிரிங்க if you would fill up this form means please fill up this form. If you would open your books, வகுப்புல ஆசிரியர் கேட்க. If you would open your books, that is, please take your books. The teacher tells his students, please take your books. Ada if plus எப்படி சொல்லலாம்? If you would open your books, if you would take your books, புத்தகத்தை தருங்கள், புத்தகத்தை எடுங்கள். அப்போ மாணவ செல்வங்களே இங்க பாருங்க, இது ஒரு முக்கியமான பயன்பாடு. அதாவது இஃப் யூ வுட் பிளஸ் இன்ஃபினிட்டிவ் வந்து என்னது இஃப், அதாவது மெயின்ல இஃப் பிளஸ் மட்டுமே பயன்படுத்தலாம். இஃப் யூ வுட் அல்ல இஃப் பிளஸ் மட்டுமே பயன்படுத்தி ஒரு கருத்தை சொல்லலாம். அது எந்த வேண்டுகோளாக, அதாவது அந்த ஸ்பீக்கர் வந்து ஹியரர் வந்து ஸ்பீக்கர் சொல்லுவதை செய்வார் என்கின்ற பொழுது அங்க அந்த மாதிரி கூற்றை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வேண்டுகோளை வெளிப்படுத்துவதற்கு இந்த இஃப் கிளாஸை மட்டும் பயன்படுத்தலாம். மீண்டும் பாருங்கள். If you would fill up this form, please fill up this form. If you would just sign the register, please sign the register. If you would put your address on the back of the check, that is, please put your sign on the back of the check. If you would open your books, the teacher tells his students, please open your books. அப்போ if you plus மட்டும் if you plus
மட்டும் மெயின் கிளாஸ் இல்லாமல் பயன்படுத்தலாம். ஒரு வேண்டுகோளை தெளிவதற்கு, ரிக்வஸ்ட் வேண்டுகோளை கூறுவதற்கு இஃப் கிளாஸை மட்டும் பயன்படுத்தலாம். மிக முக்கியமான பகுதி, மறந்து விடாதீர்கள். அடுத்து, if plus will can be used with all persons to indicate willingness. அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், எல்லா பர்சன்ஸ், எல்லா இடங்களிலும் வில்லிங்னஸை, விருப்பத்தை தெரிவிப்பதற்கு if plus will அல்லது உட்டை பயன்படுத்தலாம். இங்க பாருங்க, if he will listen to me, I will be able to help him. என்னை கவனித்தால் நான் அவனுக்கு உதவி செய்ய தயார். நான் சொல்வதை கேட்டால் நான் அவனுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். If he is willing to listen to me, I will be able to help him. நான் சொல்வதை கவனித்தால் அவனுக்கு உதவி நான் செய்ய தயாராக இருக்கிறேன். If Moran would tell me what he wants for dinner, I would cook it for him. என்ன வேண்டும் என்று மாறன் என்ன உணவு அதாவது டின்னருக்கு என்ன உணவு வேண்டும் என்று சொன்னால் நான் அதை சமைத்து தர தயாராக இருக்கிறேன். அன்றைக்கு என்ன ஸ்பீக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, the speaker implies that Moran is unwilling to tell him. அதாவது இந்த நேரத்துல உனக்கு மாறனுக்கு என்ன வேணும்னு சொன்னா அதை நான் சமைச்சு தர்றேன் அப்படின்னா, மாறன் அவனுக்கு என்ன வேணும் என்பதை சொல்லுவதற்கு தயாராக இல்லை. மாறன் is that is the speaker implies that Moran is unwilling to tell her. If Moran would tell me what he wants for dinner, I would cook it for him. Here it means that the speaker means that Moran is not willing to tell her. ஒண்ணு, இந்த இடத்துல இந்த will அப்படிங்கிறதுக்கு பதில் won't பயன்படுத்தினா அது என்ன அர்த்தம்? அதாவது இந்த வில்லுக்கு பதில் won't பயன்படுத்தினா அதனுடைய பொருளுக்கு கிளியர் என்ன? ரெஃப்யூஸ். won't here means refuse. வில்லுக்கு பதில் won't, அது மீன் will not. won't means will not பயன்படுத்தலாம். அது மறுப்பை தெரிவிப்பதற்கு, மறுப்பை தெரிவிப்பதாகும். It means refuse. Won't used in this way can mean refuse. If he won't listen to me, I can't help him. If he is unwilling to listen to, that is, if he refuses to listen to. If he won't listen to me, it means if he is unwilling to listen to me. If he refuses to listen to me, அவன் இங்க இருந்த won't listen to me அப்படின்னா இது unwilling அல்லது refuse என்று பொருள் கொள்ளப்படும். If you won't listen to me, அவன் நான் சொல்வது கவனிக்கவில்லை என்றால் நான் அவனுக்கு உதவி செய்ய முடியாது. இங்க won't means if he is unwilling. If he won't listen me, if he is unwilling to listen, if he refuses to listen என்று பொருள்படும். They won't accept a check. If they won't accept a check, who will have to pay cash? If they refuse, if they won't accept, if they refuse, won't accept means if they refuse, won't, that is refuse, won't accept, refuse, won't listen, refuses, won't listen, refuses, or is unwilling. Here won't accept, refuse. If they won't accept a check, we will have to pay cash. அவர்கள் காசோலையை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், பெற்றுக்கொள்ள மறுத்தால், if they won't accept, காசோலையை பெற்றுக்கொள்ள மறுத்தால் நான் பணம் செலுத்த. If they refuse to accept. So இங்க இந்த won't அப்படிங்கிறது என்ன பொருள்படுது அப்படின்னா refuse, அதாவது மறுத்தல். will not என்பது இங்கே மறுத்தல் என்ற பொருளில் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பாருங்க, will can be used to express obstinate insistence. அதாவது இதுல இந்த if plus will பயன்படுத்தலாம், அதாவது சிம்பிள் ஃபியூச்சர் பயன்படுத்தலாம். எப்ப ஒரு விடாப்பிடியான ஒரு செயலை ஒருவர் செய்கின்ற பொழுது, விடாப்பிடியான ஒரு செயலை தெரிவிப்பதற்கு if plusல will plus அதாவது சிம்பிள் ஃபீச்சரை பயன்படுத்தலாம். will plus plus. If you will play the drums all night, no wonder
the neighbors complain. That is, if you insist on playing the drums all night, the neighbors may complain. அதாவது நீ சொல்றத கேட்காம நான் இரவு முழுவதும் இந்த ட்ரம்ஸை பிளே பண்ணிக்கிட்டே இருந்தா பக்கத்தில் இருப்பவர்கள் அதை புகார் செய்யலாம். பக்கத்தில் இருப்பவர்கள் புகார் செய்யலாம். அதாவது சொல்வதை கேட்காம விடாப்பிடியாத அந்த ட்ரம்மை இரவு முழுதும் வாசித்துக் கொண்டிருந்தால், பிளே பண்ணி கொண்டிருந்தால், அருகில் இருப்பவர்கள் நோ ஒண்டர் the neighbors complain. அதாவது the neighbors may complain. அவர்கள் அதை புகார் செய்யலாம். சோ இந்த வில் if பிளஸ்ல பயன்படுத்த அப்படின்னு சொன்னான். வில் அதாவது இன்சிஸ்டன்ஸ், விடாத அதாவது அடம்பித்தல். அந்த இடத்துல if பிளஸ்ல வில்லை பயன்படுத்தும். If you will play the drums all night, no wonder the neighbors complain. That is, if you insist on playing the drums all night, the neighbors may complain. Then E plus would like or E plus would like or can be used instead of E plus want or wish. It is more polite. அதாவது E plus want or wish க்கு பதிலாக E plus would like or would care பயன்படுத்தலாம். இது more polite. If you would like to have tea, I will do it. If you would like to have tea, I will do it. உனக்கு டீ வேண்டும் என்றால் நான் அதை டீ கொடுக்கிறேன். If you would care to see the photographs, I will bring them around. If you would care to see the photographs, I will bring them around. அதாவது அந்த படங்களை போட்டோக்களை நீ பார்க்க வேண்டும்னா நான் அதை தருகிறேன். If you would like to leave his car here, he can. அவனது காரை இங்கே நிறுத்த விரும்பினால் அவன் இருக்கலாம். அதாவது இந்த would like or would care இந்த want or wish க்கு பதில் would like or would care பயன்படுத்துறது more polite. If you would like to have a tea, I will do it. If you would care to see the photographs, I will bring them around. If he would like to leave his car here, he can. But when there is no object, you can drop the wood. ஆனா இங்க ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு இன்ஃபினிட்டிவ் இருந்தா தான் உட்டை பயன்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த உட்டை டிரா பண்ணிடலாம் அப்படிங்கிறான். அப்படி உட்டை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க. But when there is no object, you can drop the wood. If you would like tea, I will bring it. But if you like, I will bring tea. இங்க என்ன இருக்குது? ஆப்ஜெக்ட் tea இருக்குது, எனவே wood இருக்குது. இங்க பாருங்க ஆப்ஜெக்ட் இல்லை, அதனால அந்த wood தேவை. If you like, I will bring tea. என்னுடைய ஆப்ஜெக்ட் இருந்ததுனா தான் அங்க wood பயன்படுத்தணும். ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா wood பயன்படுத்த தேவையில்லை. When there is no object, you can drop the wood. தேவையில்லை. If you would like tea, I will bring it. But if you like, I will bring tea. இங்க wood இருக்கு, இங்க wood இல்லை. காரணம் இங்க ஆப்ஜெக்ட் tea இருக்கு, இங்க ஆப்ஜெக்ட் இல்லை. அதே மாதிரி இங்க பாருங்க. If you would like to leave his car here, he can. அவன் காரை இங்க நிறுத்த விரும்பினால் அவன் நிறுத்தட்டும். ஆனா இங்க என்ன இருக்குது? ஒரு இன்ஃபினிட்டிவ் இருக்குது. To leave his car here, ஒரு இன்ஃபினிட்டிவ் இருக்குது. அதனால wood பயன்படுத்துறாங்க. ஆனா இங்க பாருங்க, if he likes, எந்த இன்ஃபினிட்டிவும் கிடையாது, ஆப்ஜெக்டும் கிடையாது. அதனால wood எடுத்துட்டாங்க. He can leave his car here. இன்ஃபினிட்டிவ் இருக்குது, இங்க சப்ஜெக்ட் இருக்குது, wood வச்சிருக்காங்க. இங்க இன்ஃபினிட்டிவ் இருக்குது, wood வச்சிருக்காங்க. இங்க இன்ஃபினிட்டிவ் இல்ல, இங்க அதுக்கு பிளஸ்ல இன்ஃபினிட்டிவ் இல்ல, எனவே wood இல்ல. If he likes, he can leave his car here.
அடுத்த பாருங்க, E plus should can be used in type 1. அதாவது டைப் 1ல சிம்பிள் பிரசிடென்ஸ் தான் பயன்படுத்தும் if clause. அங்க அந்த சிம்பிள் பிரசிடென்ஸ்க்கு பதில் should பயன்படுத்தலாம் to indicate that the action though possible is not very likely. அதாவது அந்த செயல் மிக அபூர்வமாக நடைபெறும். அந்த செயல் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அது நடைபெறுவது மிக அபூர்வமானது என்ற சூழலில் சிம்பிள் பிரசன்டென்ஸ்க்கு பதில் ஷுட்டை பயன்படுத்தலாம். இங்க பாருங்க, இட் இஸ் யூசுவலி கம்பைன்ட் வித் இம்பரேட்டிவ். இது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்ல தான் பயன்படுத்துது. இம்பரேட்டிவோட தான் இந்த காம்பினேஷன். If you should have any difficulties in getting spare parts, ring this number. இது imperative, ring this number. இங்க வந்து சொன்னா if you should have, if you have பதிலா என்ன சொன்னா you should have. அதாவது இந்த பாகங்களை பெறுவதற்கு ஏதாச்சும் அதாவது இடையூறுகள் இருந்தால் இந்த இந்த எண்ணிற்கு பேசவும், தொலைபேசியில் பேசவும், இந்த எண்ணுக்கு தெரிவிக்கவும். ring this number. If these biscuits should arrive in a damaged condition, please inform the factory at once. அதாவது இந்த பிஸ்கட்ஸ், அதாவது பழுதடைந்த பிஸ்கட்டுகள், பிஸ்கட்ஸ் should arrive in a damaged condition. அதாவது பழுதடைந்த நிலையில் இந்த பிஸ்கட்ஸ் வந்து சேர்ந்தால் அதை உடனே அந்த தொழிற்சாலைக்கு தெரிவிக்கவும். Please inform the factory at once. அதாவது இது அபூர்வமாக நடைபெறக்கூடிய செயல்களை if plus type 1 கூறுவதற்கு should பயன்படுத்த, சிம்பிள் பிரசன்டென்ஸ்க்கு பதில் should பயன்படுத்தலாம். should plus present. If you should have any difficulty in getting spare parts, ring this number. If these biscuits should arrive in a damaged condition, please inform the factory at once. Should can be placed first and the if be dropped. இங்க வந்து இந்த மாதிரி சென்டென்ஸ்ல should முன்னாடி வச்சுட்டு நம்ம had முன்னாடி வச்சு if drop பண்ணோம்ல, அதே மாதிரி should வந்து சப்ஜெக்ட்க்கு முன்னாடி வச்சுட்டு if drop பண்ணிடலாம். இங்க பாருங்க, if you should have any difficulty in getting spare parts, ring this number. இதுவே இந்த இப்ப டிராப் பண்ணிட்டு இந்த should அதுக்கு முன்னாடி வச்சிட்டாங்க. should you have any difficulty in getting spare parts, ring this number. ஆனா இந்த அமைப்புகள் வந்து பெரும்பாலும் ஃபார்மல் இங்கிலீஷ்ல தான் பயன்படுத்துறாங்க. அடுத்த ரெண்டு, if plus where and inversion of subject and auxiliaries. if plus where and inversion of subject and auxiliaries. பாப்போங்க பாருங்க, if plus were instead of if plus was. அதாவது if plus was பதில் if plus were பயன்படுத்தலாம். இப்போ usually either can be used, but where is more likely in formal English. அந்த if plusல வாஸையும் பயன்படுத்தலாம், வேறையும், அதாவது if plus சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருக்கும்போது வாஸையும் பயன்படுத்தலாம், வேறையும் பயன்படுத்தலாம். ஆனா வேற பயன்படுத்துறது தான் ரொம்ப மோர் ஃபார்மல் இங்கிலீஷ் அப்படிங்கிறாங்க. Usually either can be used, but where is more likely in formal English. If she was or were offered the job, she would take it. அந்த வேலை அவளுக்கு கொடுக்கப்பட்டால் அதை அவள் ஏற்றுக்கொள்வாள். If she was or were offered the job, she would take it. அந்த வேலை அவளுக்கு கொடுக்கப்பட்டால் அவள் அதை ஏற்றுக்கொள்வாள். If Pondian was or were here, he would know what to do. பாண்டியன் இங்கே இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். பாண்டியன் were here, he would know what to do. பாண்டியன் இங்கே இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். அப்போ பாருங்க, if plus were பதில் if plus were or if plus was ரெண்டையுமே பயன்படுத்தலாம். சிங்குலரா இருக்கும் போது if plus was-ஐயும் பண்ணலாம், if plus were-ஐயும் பயன்படுத்தலாம் சிங்குலருக்கு. ஆனா அந்த if plus வேற பயன்படுத்துறது தான் மோர் ஃபார்மல் அப்படின்னா ஃபார்மல் இங்கிலீஷ். if she were offered the job, she would take it. If Pondian was or were here, he would know what to do. But where is a little more useful than was in the advice form.
ஆனா அறிவுரையில வந்து வாஸ் விட வேர் தான் ரொம்ப முக்கியமா சிங்குலரா இருக்கும். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் ஆர் ஷுட் டு இட். நான் நீயாக இருந்தால் நான் இது கண்டிப்பாக செய்வேன். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் வெயிட் எ பிட் he said. நான் நீயாக இருந்தால் நான் சிறிது நேரம் காத்திருப்பேன் என அவன் சொன்னான். ஏன்னா அட்வைஸ்ல வந்து வாஸ் பதில் வந்து வேற சொல்றான். இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் ஆர் ஷுட் டு இட். நான் நீயாக இருந்தால் நான் இதை செய்வேன். நான் நீயாக இருந்தால் நான் சிறிது நேரம் காத்திருப்பேன். Where is also more useful in the infinitive construction. அந்த infinitive construction அதாவது வந்து infinitive construction என்ன அப்படின்னா infinitive அதாவது வேருக்கு பின்னாடி infinitive இருக்கும். இருந்தா அந்த அந்த இடத்துல வந்து வேர் தான் பயன்படுத்தும். Where is also more useful in the infinitive construction. If Vali were to apply for the post, she would apply. If Vali were to apply for the post, she would apply. அதாவது வள்ளி இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் அவள் விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கு வள்ளி இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வள்ளி விரும்பினால் அவள் விண்ணப்பிக்கலாம். If Vali were to apply for the post, she would apply. Where not was is used when the verb is placed first. ஆனா அந்த வெர்பை வந்து முன்னாடி வச்சு பயன்படுத்துறோம் அப்படின்னா அங்க வேறத்தான் பயன்படுத்தணும். சிங்குலருக்கு வாட்ஸை பயன்படுத்தக்கூடாது. இங்க வாட்ஸை குமார்னு சொல்லக்கூடாது. சப்ஜெக்ட் அதாவது வெர்பை வந்து முன்னாடி வைக்கணும்னு நினைச்சோம்னா அங்க வேறத்தான் பயன்படுத்தணும். வாட்ஸை பயன்படுத்தணும். வேர் நாட் வாட்ஸ். வேர் ஐ குமார் ஐ வுட் ரெஃப்யூஸ். நான் குமாராக இருந்திருந்தால் நான் அதை மறுப்பேன். நான் குமாராக இருந்தால் நான் அதை மறுப்பேன். வேர் ஐ குமார் நான் குமாராக இருந்தால். இஃப் ஐ வேர் குமார் வேர் ஐ குமார் I would refuse. நான் அதை மறுப்பேன். வேர் ஐ குமார் மீன்ஸ் இஃப் ஐ வேர் ஐ வுட் ரெஃப்யூஸ். நான் அதை மறுப்பேன். அடுத்து பாருங்க. E plus subject plus auxiliary can be replaced in formal English by inversion of auxiliary and subject. அதாவது ஃபார்மல் இங்கிலீஷ்ல இந்த E plus subject plus auxiliary இருக்கு இல்லையா, இதுல அந்த ஆக்சிலரிய வந்து இன்வர்ஷன் மாற்றி வைக்கிறது வந்து ஃபார்மல் இங்கிலீஷ்ல திரும்ப பழக்கமாக இருக்கிறது. E plus subject plus auxiliary can be replaced in formal English by inversion of auxiliary and subject. Formal Englishல E plus subject plus auxiliary இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இப்ப டிராப் பண்ணிட்டு ஆக்சிலரியை முன்னாடி தூக்கி வைக்கிறது ஃபார்மல் இங்கிலீஷ்ல செய்யலாம். If you should require anything, if you should require anything, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் அதை எப்படி எழுதலாம்? should you require anything, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால். if you should require anything, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டால் should you require anything அப்படின்னு எழுதலாம். என்ன சொல்லணும்? இந்த இப்போ வந்து டிராப் பண்ணிட்டு இந்த ஷுட்டை தூக்கி முன்னாடி வச்சுட்டு இந்த இப்போ டிராப் பண்ணி அவ்வளவு, மற்றதெல்லாம் அப்படியே. அடுத்து பாருங்க. if, even if, whether, unless, but for, otherwise. இதுக்கும் இப்போக்கும் என்ன சம்பந்தம்? இவைகள்ல இப்போக்கும் எது பயன்படுத்தலாம் பாருங்க. ஒண்ணு even if, even though, இருந்தாலும் இருப்பினும். even if அப்படின்னா even though அர்த்தம், இருந்தாலும் இருப்பினும். தமிழ்ல இருந்தாலும் இருப்பினும். இங்க பாருங்க. you must go tomorrow if you are ready. நீ தயாராக இருந்தால் நாளை நீ நிச்சயம் சொல்ல வேண்டும். அதான் if இருந்தால். ஆனா அங்க பாருங்க. you must go tomorrow even if you are not ready. நீ தயாராக இல்லை என்றாலும் நீ நாளை நிச்சயம் சொல்ல வேண்டும், கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அப்போ இஃப்ங்கிறது வந்து ஒரு சாய்ஸ். ஈவன் இப்ங்கிறது அதுக்கு எதிரான. இப்னா இருந்தால் அர்த்தம். ஈவன் இப் இல்லை என்றாலும். இஃப் என்றால் இருந்தால் என்று பொருள், ஈவன் இப் என்று இல்லை என்றாலும் என்று பொருள். If you must go tomorrow if you are ready. நீ தயாராக இருந்தால் நீ நாளை செல்லலாம். You must
go tomorrow even if you are not ready. நீ தயாராக இல்லை என்றாலும் நீ நாளை செல்ல வேண்டும். அடுத்து பாருங்க, whether or if or ரெண்டு whether or சொன்னா if or ரெண்டு whether or not if or not ரெண்டு whether or not பதில் if or not. You must go tomorrow whether you are ready or not. You must go tomorrow whether you are ready or not. You must go tomorrow if you are ready or not. நீ தயாராக இருந்தாலும் இல்லை என்றாலும் நீ நாளை செல்ல வேண்டும். அதாவது whether or பதில் if or பயன்படுத்தலாம். அடுத்து, unless plus affirmative verb is equal to if plus negative verb. பார்த்துக்கோங்க, unless plus affirmative verb, unless classல affirmative verb இருக்கிறது, if plus உள்ள negative verb இருக்கிறது சமம். Unless plus affirmative verb is equal to if plus negative verb. Unless you start at once, you will be late. If you do not start at once, you will be late. இங்க பாருங்க, unless you start at once. அது if you do not start at once. Unless you start at once. இங்க வந்து இந்த unlessல verb வந்து affirmative இருக்கு. நீ இப்பொழுது புறப்பட்டால் ஒழிய, unlessனா ஒழியன்னு அர்த்தம். நீ இப்பொழுது புறப்பட்டால் ஒழிய நீ அங்க சென்றடைவதற்கு தாமதமாகிவிடும். இந்த if plusல பாருங்க, இங்க start, இங்க do not start. If you do not start at once, you will be late. Unless you start at once, you will be late. Unless you do not start at once, you will be late. அப்போ unlessல affirmative if plus unlessல affirmative if plusல negative சமம். unlessல negative if plusல affirmative சமம். மறந்து விடாதீர்கள். Unless you worked hard, you could not get good marks. அதுக்கு அதே மாதிரி, if you did not work hard, you could not get good marks. இங்க worked, unlessly worked, if plusல did not work. Positive, affirmative, negative. இங்க மெயின் கிளாஸ்ல பிரச்சனை இல்லை, ஒன்று போல தான் இருக்கும். மெயின் கிளாஸ்ல இருக்கக்கூடியது ஒன்று போல தான் இருக்கும். ஆனா if plus unless கிளாஸ்லயும் if plusலயும் தான் அந்த வினைச்சொற்கள் எதிரிடையாக இருக்கும், ஆப்போசிட்டா இருக்கும். The verbs will be opposite to each other in unless as well as in and if. Note that difference between don't call me if you need help. உனக்கு உதவி தேவை எனினும் என்னை அழைக்காதே. Don't call me if you need help. உனக்கு உதவி தேவை எனினும் என்னை அழைக்காதே. Don't call me unless you need help. உனக்கு உதவி தேவைப்பட்டால் ஒழிய என்னை அழைக்காதே. Don't call me if you need help. உனக்கு தேவைப்பட்டால் உதவி தேவைப்பட்டாலும் என்னை அழைக்காதே. Don't call me unless you need help. உனக்கு தேவைப்பட்டால் உதவி தேவைப்பட்டால் ஒழிய என்னை அழைக்காதே. பாருங்க, in one, he won't help her even if she needs help. அதாவது இந்த ஒண்ணுல don't call me if you need help, அதுக்கு என்ன அர்த்தம்? he won't help her even if she needs help. அவளுக்கு உதவி தேவைப்பட்டாலும் அவன் உதவி செய்ய மாட்டான். அதான் don't call me if you need help. Don't call me unless you need help. இந்த சென்டென்ஸ் ரெண்டுல என்ன சொன்னா, he will help her if she needs help. unless வந்து என்ன சொல்றேன்னா, if you need help now, unless you need help, தேவைப்பட்டா அவர் அவளுக்கு உதவி செய்யும். don't call me if you need help. அதாவது அவளுக்கு உதவி செய்ய அதுக்கு முதல்ல என்ன, உதவி செய்ய தேவைப்பட்டாலும் இவன் உதவி செய்ய மாட்டான். don't call me unless you need help. அவளுக்கு உதவி தேவைப்பட்டால் அவன் உதவி செய்யும். அதான் he will help her if she needs help, but it doesn't want not attend. தேவையில்லாம அழைக்காதே என்று பொருள். பாருங்க, அதர்வைஸ்னா இஃப் நாட் ஆர் எல்ஸ் என்று பொருள். அதர்வைஸ்னா இஃப் நாட் ஆர் எல்ஸ் என்று பொருள். இல்லை எனில், இஃப் நாட் இல்லை என்று பொருள். இதை பிரசன்ட், சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட்,
பாஸ்ட் பெர்ஃபெக்ட், அந்த மூன்று காலங்களிலும் அதை பயன்படுத்தும். இந்த அதர்வைஸ், இஃப் நாட், இல்லை எனில் என்பதை, யூ மஸ்ட் பி பேக் பிஃபோர் மிட் நைட், அதர்வைஸ் who will be locked out. ரெண்டு சென்டென்ஸ், அதர்வைஸ் இல்லை எனில், ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ். இஃப் வி ஆர் நாட் பேக் பிஃபோர் மிட் நைட் who will be locked out. இஃப் பிளஸ் வந்து ரெண்டு சென்டென்ஸ், ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இங்க ரெண்டு சிம்பிள், அதர்வைஸ்ல வந்து ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ். ஏன்னா அதை இஃப் பிளஸ் ஆக்கும் போது ஒரு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். இந்த அதர்வைஸ்க்கு பதில் இப்போ பயன்படும். You must be back before midnight, otherwise we will be locked out. In negative, if we are not back before midnight, we will be locked out. அதாவது மிட்நைட்டுக்கு முன்னாடி நாங்கள் போய் சேர்ந்துடணும், இல்லாட்ட எங்க கதவை சாத்திடுவோம், கதவை மூடி விடுவார். அதே அதாவது நடுஇரவுக்கு முன்னால் நாங்கள் சென்றடைந்தாலுடைய கதவு பூட்டப்பட்டுவிடும். If we are not back before midnight, we will be locked out. Her father pays her fees, otherwise she won't be here. அதாவது அவளுடைய தந்தை அவளுடைய கட்டணத்தை செலுத்துகிறார், இல்லை என்றால் அவள் இங்கே இருக்க இயலாது. அதை if பிளஸ்ல பாருங்க. If her father did not pay her fees, she won't be here. அவளுடைய கட்டணத்தை அவளுடைய தந்தை செலுத்தவில்லை என்றால் அவள் இங்கே இருக்க முடியாது. இங்க ரெண்டு சென்டென்ஸ், ரெண்டு சிம்பிள் சென்டென்ஸ். அதர்வைஸ்ல இஃப் பிளஸ்ல ஒரே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். Her father pays her fees, otherwise she won't be here. If her father did not pay her fees, she won't be here. I used my calculator, otherwise I would have taken longer. If I had not used my calculator, I used my calculator. If I had not used my calculator, I would have taken longer. Otherwise, I would have taken longer. I would have taken longer. I used if I had not used. Otherwise, I used my calculator, otherwise I would have taken longer. If I had not used my calculator, I would have taken longer. But for means if not, without, otherwise. But for means இல்லை எனில், if not, without, otherwise. He helps me, but for that I would not study here. If he did not help me, I would not study here. இந்த சென்டென்ஸ் மூலம் இடம்பெயர்த்தலாம். He helps me, but for that I would not study here. அதை வந்து if பிளஸ்ல எப்படி சொல்லலாம்? If he did not help me, I would not study here. அவன் உதவி செய்யவில்லை என்றால் நான் இங்கே படிக்க முடியாது. அவன் எனக்கு உதவி செய்கிறான், but for இல்லை எனில் நான் இங்கே படிக்க இயலாது. இங்க அவன் எனக்கு உதவி செய்யவில்லை எனில் நான் இங்கே படிக்க இயலாது. The car broke down, but for that we would have been in time. எங்களுடைய கார் பழுதாகிவிட்டது, இல்லை எனில் குறிப்பிட்ட நேரத்திற்கு நாங்கள் வந்து சேர்ந்திருப்போம். அது if பிளஸ்ல என்ன சொல்றது? If the car had not been broken, கார் பிரேக் டவுன் ஆகாமல் இருந்திருந்தால் நாங்கள் உரிய நேரத்திற்கு வந்து சேர்ந்திருப்போம். இது மெயின் கிளாஸ்ல இருக்கக்கூடியது, இந்த பட்ஃபார்ல இருக்கக்கூடியது மெயின் கிளாஸ்ல. The car broke down, but for that we would have been in time. அதை if plus எப்படி சொல்றது? If the car had not broke down, we would have been in time. Then if only place after it indicates hope, a wish or regret. அதாவது இந்த இப்புக்கு பின்னாடி if onlyன்னு வச்சா அதை எதை வந்து குறிக்கிறது அப்படின்னா நம்பிக்கை, விருப்பம் அல்லது வருத்தம். நம்பிக்கை, விருப்பம், வருத்தம் இதை பற்றி குறிப்பதற்கு இந்த if only பயன்படுத்தப்படுகிறது. பாருங்க, if only present tense அல்லது will expresses hope. அதாவது if onlyக்கு பின்னாடி சிம்பிள் present tense-ஓ அல்லது future tense-ஓ நம்பிக்கையை கூறுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. If only he comes in time அப்படின்னா என்ன அர்த்தம்னா we hope he will come in time. உரிய நேரத்திற்கு அவன் வருவான் என்று நம்புகிறோம். அன்பு மாணவ செல்வர்களே, இங்க இந்த if onlyங்கிறதுல அந்த
அந்த இஃப் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். அங்க இன்னும் ஒரு மெயின் கிளாஸ் இருக்கு. அந்த இஃப் கிளாஸ் மட்டுமே ஒரு வாக்கியமாக பயன்படுத்தப்படும். If only he comes in time. அப்படின்னா என்ன அர்த்தம்? We hope he will come in time. உரிய நேரத்திற்கு அவன் வருவான் என நம்புகிறோம். If only he comes in time. இஃப் கிளாஸை மட்டும் பயன்படுத்தி ஒரு கருத்தை தெரிவிக்கலாம், விருப்பத்தை தெரிவிக்கலாம், நம்பிக்கையை தெரிவிக்கலாம். If only he will listen to her. We hope he will be willing to listen to her. If only he will listen to her. அவள் சொல்வதை அவன் கவனிப்பான் என நம்புகிறோம். அவள் கூறுவதை அவன் கவனிப்பான் என நம்புகிறோம். இங்க பாருங்க, இஃப் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும், மெயின் கிளாஸ். If only he comes in time. அப்படின்னா என்ன அர்த்தம்? We hope he will come in time. If only he will listen to her. அப்படின்னா என்ன அர்த்தம்? We hope he will be listening to her or he will listen to her. அப்படின்னா இஃப் கிளாஸ் மட்டும்தான் இருக்கும். இதை நம்ம அதிகமா எழுத்து பேச்சில் பயன்படுத்துவது இல்லை. அடுத்து if only plus past or past perfect expresses regret. அதாவது அர்த்தத்தை தெரிவிப்பதற்கு பதில் if onlyக்கு பதில் if onlyக்கு அடுத்து past tense அல்லது past perfect பயன்படுத்தலாம் வருத்தத்தை தெரிவிப்பது. if only he did not smoke. அவன் புகைப்பிடிக்க கூடாது என நாங்கள் வருத்தத்தை தெரிவிக்கிறது. If only he did not smoke. அவன் புகைப்பிடிக்க கூடாது என நாங்கள் we wish he did not smoke. அவன் புகைப்பிடிக்க கூடாது என நாங்கள் விரும்புகிறோம். அதாவது அவன் புகைப்பிடிப்பதை பார்த்து நாங்கள் வருந்துகிறோம். ரெக்ரெட், வருத்தத்தை தெரிவிக்கிறது. வருத்தத்தை தெரிவிக்கிறதுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்தலாம். If only he did not smoke. அவன் புகைப்பிடிப்பதை கண்டு நாங்கள் வருந்துகிறோம். அவன் புகைப்பிடிக்க கூடாது என நாங்கள் விரும்புகிறோம். We wish he did not smoke. If only Kumar were here. We wish Kumar to be here. அதாவது if only Kumar were here அப்படின்னா என்ன அர்த்தம்னா, if only Kumar were here அப்படின்னா we wish Kumar to be here. If only Kumar were here. அதாவது குமார் இப்பொழுது இங்கே இருக்க வேண்டும் என்று நாங்கள் if only குமார் were here. குமார் இப்பொழுது இங்கே இருக்க வேண்டும் என்று நாங்கள் if only குமார் spoke truth. குமார் உண்மையை பேச வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அப்புறம் if only plus would can express regret about a present action as an alternative. If only plus past tense. அதாவது வருத்தத்தை தெரிவிப்பதற்கு if only plus past tense பதில் if only plus would பயன்படுத்தலாம். வருத்தத்தை தெரிவிப்பதற்கு if only plus past tense பதில் மேல பார்த்தோம். if only plus would பயன்படுத்தலாம். பாருங்க, if only he would drive more slowly. அது என்ன அர்த்தம்? if only he would drive more slowly. அவன் மெதுவாக வண்டியை, அதாவது we wish he should drive more slowly. If only he would drive more slowly. It means we wish he should drive more slowly. That is, but he is not willing to drive more slowly. If only he would drive more slowly means we wish he should drive more slowly, but he is not driving more slowly. That is, வண்டியை மெதுவாக ஓட்ட அவன் விரும்பவில்லை, எனவே நாங்கள் வருந்துகிறோம். If only he should drive more slowly. We wish he should drive the car more slowly, but he is not driving more slowly. அடுத்த acid. Acid-னா போல, மாதிரி. Acid in English as well. Acid means as well. அதாவது போல, மாதிரி. Kala speaks as if she were a doctor, but she is not a doctor. கலா ஒரு மருத்துவரை போன்று பேசுகிறார், ஆனால் உண்மையில் அவர் ஒரு மருத்துவர் அல்ல. Moran acts as if he did not know the matter, but he knows. அதாவது மாறன் அந்த விஷயம் அவனுக்கு தெரியாதது போன்று நடிக்கிறான்.
ஆனால் அவனுக்கு அந்த விஷயம் தெரியும். அதான் Mohan acts as if he did not know the matter. Kala speaks as if she were a doctor, but she is not a doctor. Mohan acts as if he did not know the matter, but he knows. Then conditional tenses in indirect speech, அதாவது indirect speechல conditional tenses இப்படி பயன்படுத்தப்படுகிறது பாருங்க. ஸ்டேட்மெண்ட்ஸ் டைப் 1, the tenses here changes in the usual way. டைப் 1ல if plus-ல இருக்கக்கூடிய tenses வந்து indirect speech-னுடைய விதிகளுக்கு ஏற்ப மாறுகின்றன. He said, if I catch the plane, I will be home by 5. Direct speech. He said that if he caught the plane, he would be home by 5. அந்த 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 பிளேனை பிடித்தால் உரிய நேரத்துக்கு 5 மணிக்கு வந்து இப்போ 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடும்னு சொல்றோம். இங்க வந்து வில்பிங்கிறது உட்பீடு மாதிரி இதுதான் ரூல்ஸ். அந்த இன்டைரக்ட் மாற்றக்கூடிய விதிமுறைகள் இதுதான். ப்ரெசன்ட் டென்ஸ், அது ஃபியூச்சர் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ். வில் உட் மாறிடுச்சு. டைப் 2, டைப் 1ல வந்து இப்ளாஸ் உள்ள வினைச்சொற்கள் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சினுடைய விதிமுறைகளுக்கு ஏற்ப மாறும். ஆனா டைப் 2, டைப் 3ல இப்ளாஸ் உள்ள வினைச்சொற்கள் அப்படியே எவ்வித மாற்றமின்றி அப்படியே இருக்கும். இங்க பாருங்க. Here there is no tense changes. He said, if I caught the plane, I would be home by 5. He said that if he caught the plane, he would be home by 5. Direct, indirect. In the type 3, here there is no tense changes. Correct. He said, if I had caught the plane, I would have been home by 5. He said that if he had caught the plane, he would have been home by 5. பாருங்க. Caught. Would be. Had got. Would have been. அதுதான். Had got. அதில் எல்லாம் நாங்கள் உள்ளதுக்கு பூராமே அந்த மெயின் கிளாஸ் உள்ள வினைச்சொற்கள் எவ்வித மாற்றமும் செய்யாமல் அப்படியே பயன்படுத்தப்படுகிறது. டைப் 2, டைப் 3 இரண்டிலும். ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். இப்ப இம்பரேட்டிவ்ல பாருங்க. கமாண்ட்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட். இம்பரேட்டிவ்ல கமாண்ட்ஸ் அண்ட் ரிக்வெஸ்ட். He said, if you have time, wash the floor. Command. He ordered me to wash the floor if I had time. இங்க பாஸ்ட், அதாவது கமாண்ட் பிரசன்ட் இருக்கு, பாஸ்ட் if I had time. He ordered me to wash the floor if I had time. Request. He said, if we had time, would you wash the floor? He requested me if I would wash the floor if I had time. Request. இங்க கொஸ்டின், ஆனால் வந்து if கன்ஜெக்ஷனை பயன்படுத்துறாங்க. He requested me if I would wash the floor if I had time. Advice. She said, if you feel ill, you had better go to bed. உடம்பு சரியில்லை என்றால் ஓய்வெடு. She advised me to go to bed if I felt ill. உடல்நிலை சரியில்லை என்றால் ஓய்வெடுக்குமாறு அவள் எனக்கு அறிவுரை கூறினார். If I were you, I would stop talking to Nalan. She said, நான் நீயாக இருந்தால் நான் நலனோடு பேச மாட்டேன். She advised me to stop talking to Nalan. நான் நீயாக இருந்தால் நலனோடு பேச மாட்டேன். என்ன இன்டைரக்ட்லி சொல்லும் போது வந்து நலனோடு பேசாது. She advised me to stop talking to Nalan. கொஸ்டின்ஸ் பாருங்க. முதல்ல ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், அப்புறம் இம்பரேட்டிவ் பார்த்தோம். இப்போ மூன்றாவது வந்து கொஸ்டின்ஸ், வினாக்கள் பார்க்கிறோம். If clauses are usually reported with the if plus last. அதாவது கொஸ்டின்ஸ்ல இந்த if clauses வந்து இன்டைரக்ட்டுக்கு போகும்போது லாஸ்ட்ல வைக்க, லாஸ்ட்ல if plus வந்து கடைசி பகுதியில் வைக்கப்படுகிறது.
If he refuses to help you, what will you do? Said he. அவன் உனக்கு உதவி செய்ய மறுத்தால் நீ என்ன செய்வான்? He asked me what I would do if he refused to help me. அவன் உனக்கு உதவி செய்ய மறுத்தால் என்ன செய்யுங்க வந்து இங்க if plus வந்து முன்னாடி இருக்கு. இங்க இந்த இன்டைரக்டுக்கு மாத்தும் போது இந்த if plus பிற்பகுதி. ஆனா டென்ஸ் சேஞ்சஸ் வந்து எப்படி இன்டைரக்ட்ல அந்த டைரக்ட் இன்டைரக்டினுடைய விதிகளின்படி வினைச்சொற்கள் மாறிப்படும். He refuses. If he refuses, if he refused. Present tense, past tense. What will you do? He said. What I would do. What will you do? What I would do. If the door is locked, what I shall do? She asked herself. அதாவது கதவு பூட்டப்பட்டு விட்டால் என்ன செய்வது? ஏன்னா அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். She asked herself what she would do if the door was locked. கதவு பூட்டப்பட்டு விட்டால் என்ன செய்வது? அப்போ the door is locked. Present tense. இங்க வந்து if the door was locked. அப்ப இங்க if plus முன்னாடி கடைசி. மறுபடியும் இதுல உள்ள மாற்றங்கள். Shall I do அப்படிங்கிறது she would do அப்படின்னு she would do. அதாவது டைரக்ட் இன்டைரக்ட்ல தெளிவாக நீங்கள் பார்க்க. if in a indirect speech, அதாவது இன்டைரக்ட் ஸ்பீச்ல if எங்க பயன்படுத்துறாங்க? அதாவது டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் அதாவது கொஸ்டினை கொஸ்டின் வேர்டு டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் கொஸ்டின் வேர்டை மாற்றும் போது WH இல்லாத வினாக்களை டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாற்றுகின்ற பொழுது அங்க if அல்லது whether என்ற இரண்டு கன்ஜங்ஷன் ஒன்றை பயன்படுத்துவது. அதனால அங்க if என்றதை பயன்படுத்தி in indirect questions without WH words, if or whether is used as conjunctions. அதாவது டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் வினா வாக்கியங்கள் டைரக்ட்ல இருந்து இன்டைரக்ட் மாற்றுகின்ற பொழுது WH வேர்டு இல்லாத வினா வார்த்தைகளை மாற்றுகின்ற பொழுது அங்க if அல்லது whether என்ற கன்ஜங்ஷனை பயன்படுத்த வேண்டும். நான் இங்க if பயன்படுத்தி காட்டுகிறேன். He said to Mala, are you ready to go to the market? He asked Mala if she was ready to go to the market. She said to him, do you want to come with me? She asked him if he wanted to come with her. He said to me, were you there then? He asked me if I had been there then. He said to her, did you meet him yesterday? He asked her if she had met him the day before. You said to me, will you help me? You requested me if I would help you. இதுல if மாற்றம் டைரக்ட் இன்டைரக்ட் வந்து இந்த கன்ஜங்ஷன் வந்து இப்போ வச்சு காமிச்சிருக்கேன். அன்பு மாணவ செல்வங்களே, பெரியவர்களே, கல்வியாளர், அன்பு ஆசிரியர், இங்க இந்த if clauses மூன்று டைப். if clause கண்டிஷனல் சென்டென்சஸ், if clauses மூன்று. if clause கண்டிஷனல் டைப்புக்குள்ள அந்த அதனுடைய விதிமுறைகள் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். if clause டைப் 1 2 3. அதுக்கு பதில் என்னெல்லாம் will would should எல்லாம் எப்படி வச்சு பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். அடுத்து if clause வந்து இப்போ மட்டும் எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம், if only, as if, இதையெல்லாம் எப்படி பயன்படுத்தலாம் என்பதை முழுமையாக பார்த்து. எனவே இத அன்பு மாணவ செல்வங்கள் இந்த if clauses எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், அதே போன்று if என்ற வார்த்தை அதனுடன் சேர்ந்த if only, as மற்றதோடு சேர்ந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தப்படும். அதாவது அதர்வைஸ் என்ற வார்த்தைக்கு பதில் சில இடங்களில் பட் ஃபார் போன்றவற்றிற்கு பதிலாக இந்த if-ஐ எவ்வாறு பயன்படுத்துகிறார்கள் என்பதை எல்லாம் முழுமையாக இங்கே விளக்கி இருக்கிறேன். இதை முழுமையில் இந்த பாடத்தில் முழு கவனம் செலுத்தி இதை பயன்படுத்துவதற்கு கற்றுக் இதுவரை என் பாடத்தை கவனித்த உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.